ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கனை கேஎஃப்சி ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் சிக்கனை எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஈவினிங் டைமில் கூட குழந்தைங்க எல்லாருமே போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி. இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு எக் எடுத்துக்கலாம். நான் அளவாக தான் சிக்கன் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு எக் எடுத்துக்கிறேன். அதை நல்லா பீட் பண்ணி நல்லா கலக்கி நல்லா சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து வச்சுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்து கொஞ்சம் ஒரு பிளேட்டில் மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கோட நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸ் எடுத்து இந்த எக்கில் சும்மா டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மைதா மாவுலையும் போட்டு பெரட்டி விடணும். மைதா மாவில் சும்மா ஜஸ்ட் அப்படியே பெரட்டி எடுத்துட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து எல்லா பீசஸையும் நம்ம அளவாக, அதாவது ஒரு ரவுண்டு போட போகிறோம் எண்ணெயில் அப்படின்னா அதுக்கு அளவு மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக எல்லா சிக்கனையுமே முதல்லே பண்ணி வைக்க வேண்டாம் இந்த மாதிரி. அதனால் அளவாக நம்ம அந்த எண்ணெயில் டிப் பண்ண வேண்டியதை மட்டும் ஒரு ரவுண்டு மட்டும் பண்ணி வச்சுட்டு திரும்ப அதை எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் டிப் பண்ணி இந்த மைதா மாவில் பரட்டி வைங்க. மொத்தமாக முதல்லே பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். அப்புறம் அது ஒரு நல்ல இதுவாக இருக்காது, கிறிஸ்பினஸ் போயிடும். இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் அந்த பீசஸ் எல்லாம் போடுறேன். நல்லா கேஎஃப்சி ஸ்டைலில் மொறுன்னு இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு வச்சிங்கன்னா சீக்கிரமாக காலி ஆயிரும். நார்மலாகவே சிக்கன் 65னால் எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன், அவ்வளோதான், அல்டிமேட்டாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் நல்லா பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா லைட்டாக நம்ம திருப்பி விட்டாலே போதும். முதல்லையே எடுத்தோடனே நம்ம கலரி திருப்பி விட்டோம்னா அந்த போட்டிருக்க மைதா மாவு அந்த இதெல்லாம் டிப் பண்ணதெல்லாம் வெளியே வராது. பட் இருந்தாலும் நம்ம முதல்லே பண்ண வேண்டாம். கொஞ்சம் நல்லா ஒரு பக்கமாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி விட்டால் நல்லாயிருக்கும். நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். சிம்மை ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹைலையும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது நான் போன்லெஸ்லாம் கிடையாது, போனோட தான் இருக்குது. சின்ன ஒரு சில ஐட்டங்க ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா போனாகவே இருக்குது. போன்லெஸ் கிடைச்சாலும் ஓகே, போனோட கிடைச்சாலும் ஓகே, நம்ம விருப்பம் தான். இது எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். போன்லெஸ் தான் பண்ணணுன்ட்டு இல்லை இதில். ஏன்னா நம்ம கேஎஃப்சி அந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா போன்லெஸ் இருக்கும் இது. பட் நம்ம வீட்டில் பண்ணுறது நம்ம எதில் வேணால் பண்ணிக்கலாம், அதே டேஸ்ட்டும் நல்லா வரும்.
நல்லா நடுவில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி திருப்பி திருப்பி விடலாம். ஓகே, நல்லா ஒரு அளவுக்கு நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எனக்கு சரியாக கேமராவில் அதில் மிக்ஸ் ஆகிருக்க அந்த கிறிஸ்பினஸ் சரியாக தெரிய மாட்டேங்குது. பட் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.